காலையில தூங்கி எந்திக்கிறதுக்கு செம்ம கடுப்பா இருந்தது. ஏன்னா, 1 வாரம் லீவ் இருக்கு. என்னடா பண்றது அப்படின்னு ஒரே யோசனை. சரி ஊருக்கு போலாம் டிக்கெட் பிரைஸ் எல்லாம் செக் பண்ணா தாறுமாறா ஏத்தி வச்சிருக்காங்க. அதனால வாய மூடி இங்கனே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இங்க பக்கத்துல ஏதாவது நல்ல பிளேஸஸ் இருந்தா சொல்லுங்க விசிட் பண்ணி பார்க்குறோம். காலையில இந்த மாவு புளிச்சிருக்கிறத பார்க்கறதுக்கே எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். நல்லா புளிச்சிருந்தது மாவு. இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிலக்கடலையாக்கும். முந்தின நாளே ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கேரட், மல்லி இலை, பச்சை மிளகா, உப்பு, கரம் மசாலா, அப்புறமா சாட் மசாலா, கொஞ்சமா பெப்பர் இவ்வளோ போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த பீச் சைட்லலாம் கிடைக்கும்ல, அந்த சுண்டல் வந்து ரெடி ஆயிரும். கொஞ்சம் இருந்தால் ஓமப்பொடியும் சேர்த்துக்கோங்க. எனக்கு நிலக்கடலை பிடிக்காது. அதோட ஸ்மெல்லுமே ஒத்துக்காது. அதனால ரொம்ப ரேராக செய்வேன் வீட்ல. இன்னைக்கு வந்துட்டு காலைல டிஃபனுக்கு இட்லி, சாம்பார், அப்புறம் சட்னி. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, சாம்பார், கேரட் பொரியல், உருளைக்கிழங்கு ஃப்ரை இவ்வளோ தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். எல்லாம் நீட்டாக பேக் பண்ணி இவங்க 2 பேருக்கும் டிஃபனும் கொடுத்து ஸ்கூலுக்கு வந்துட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு. ஒரு ஆள் ஸ்கூலுக்கு, இன்னொரு ஆள் ஆஃபீஸுக்கு. எவ்வளோ சோகமாக இருக்கா பார்த்தீங்களா? சாப்பாடை பார்த்தாலே எங்கால் அப்படி ஆயிடுவார். 2 பேருக்கும் பாய் பாய் சொல்லி அனுப்பிச்சி விட்டாச்சு.